அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யும் நாளில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தது தற்போது பேசுபொருளாக இருக்கிறது. அன்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேசியிருந்தார். ஆனால் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இபிஎஸ் பேசும்பொழுது அதிமுக தலைமையில் கூட்டணி என்றுதான் அமித்ஷா சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என்று அவர் அந்த கருத்திற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். தற்போது அது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விவரங்களுடன் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இனி நீங்கள் தொடர்ந்து பேசலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அதிமுக பாஜக கூட்டணி தான் வைத்திருக்கிறதே தவிர ஆட்சியில் பங்கு கிடையாது என்ற ரீதியிலே அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது டெல்லியில் பிரதமர் மோடி, தமிழகத்திற்கு நான் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தனது தலைமையில் இந்த அரசு அமையும் என்பதை தாண்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றால் அமைச்சரவையிலே இடம்பெறுவார்கள், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இல்லை என்பது போலத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பேச்சு என்பது அமைந்திருக்கின்றது. ஆனால் அமித்ஷா அவர்கள் குறிப்பிடும் போது அந்த கேள்வியையே கேட்டிருந்தார்கள் செய்தியாளர்கள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் இந்த அரசில் அவர்கள் அமைச்சராக இடம்பெறுவார்களா என்ற கேள்விக்கு நாங்கள் தற்போது கூட்டணியை தான் உறுதி செய்திருக்கிறோம், இன்னும் எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள், யார் யார் அமைச்சரவையில இடம்பெறுவார்கள் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் நாங்கள் தேர்தல் நேரத்திலே தான் முடிவு செய்வோம். இப்போது அதற்கு அதிகமான நேரங்கள் இருக்கிறது, 10 மாதங்களுக்கு மேல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார். பாஜகவினருடைய எண்ண ஓட்டம் என்பது அவர்கள் அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற முடியாது. வெற்றி பெற்றால் எப்போதும் போல அதிமுகவினர் மட்டுமே அதாவது அமைச்சரவையிலே இடம்பெறுவார்கள். மற்ற கூட்டணி கட்சியினர் ஆட்சி அமைக்க அவர்கள் அந்த இணைந்து செயல்படாமே தவிர அமைச்சரவையில் இடம்பெற முடியாது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. 2 கட்சிகளும் வெவ்வேறு நிலைப்பாட்டில் இருக்கும் போது இதனை எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அன்றைய தினமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளரை சந்தித்திருந்தால் இது குறித்து ஒரு விடை கிடைத்திருக்கும். ஆனால் அன்றைய தினம் அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. எனவே இந்த சூழலில் இன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசும்போது பாஜக அதிமுக கூட்டணி என்றுதான் அறிவிக்கப்பட்டதை தவிர கூட்டணி அரசு கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாம் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும்போதும் அதிமுகவினரை பொறுத்தவரையில் அவர்கள் தனித்து ஆட்சி செய்ய தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே அமைச்சர்களாக்க விருப்பப்படுகிறார்கள். கூட்டணி அரசாக வெற்றி பெற்றால், ஆட்சி அமைந்தால் அதில் பாஜக அல்லது மற்ற கூட்டணி கட்சியினருக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் பாஜக உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றால் தாங்களும் அந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். தமிழகத்தை தவிர பிற மாநிலங்கள், கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஆட்சியில் யார் யாரெல்லாம் இடம்பெறுகிறார்களோ அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அமைச்சரவையிலே இடம்பெறுகிறார்கள். அது போன்ற நிலை தமிழ்நாட்டிலும் ஏற்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. ராஜேஷ், அதே போல கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா கூறியதாக மொழிபெயர்ப்பாளர் தெரிவித்த போது கூட எத்தகைய மறுப்போ தெரிவிக்காம இபிஎஸ் மௌனமாகவே தான் இருந்தார். அன்று அந்த மேடையில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் இன்று ஏன் அதற்கு பதிலளிக்க வேண்டும்? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தர்ஷினி, மிக சரியாக சொன்னீர்கள். அன்று ஹிந்தியிலே அமித்ஷா அவர்கள் பேசினார். அதாவது 2026 அதிமுக பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சி அமையும் என்று அவர் பேசியிருந்தார். அவர் பேசி முடித்ததும் ஸ்ரீகாந்த் மொழிபெயர்ப்பாளர் அவர் தமிழிலே இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அவர் தெரிவித்திருந்தார். உடனே எழுந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். குறிப்பாக அந்த கேள்வியை கூட நான் தான் எழுப்பியிருந்தேன் நமது தொலைக்காட்சி சார்பிலே. அந்த கேள்வி எழுப்பும் போது அப்படியானால் அடுத்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி அமைந்தால் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராவார்களா என்று கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு அவர்கள் பதில் சொல்லும் போதுதான் அதை குறிப்பிட்டார்கள். அதுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றது. இந்த கூட்டணியிலே இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பாகத்தான் அதிகாரப்பூர்வமாக தற்போது நாங்கள் இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். கூட்டணி அரசு மற்றும் அமைச்சரவையில் இடம்பெறுவது, எத்தனை சீட்டு உள்ளிட்ட விவரங்களை நாங்கள் பின்னர் தெரிவிப்போம் என்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உள்ளுரை விஷயம் என்னவென்றால்,
அப்படி கூட்டணியில் இடம்பெறக்கூடிய எண்ணம் இல்லை என்றால் அப்போதே அமித்ஷா அவர்கள் மறுத்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் ஆட்சி, அதிமுக தலைமையிலே தான் இந்த கூட்டணி நடைபெறும், இதையெல்லாம் தெளிவுபடுத்திய அமித்ஷா அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம், முழுக்க முழுக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று அவர் தெளிவுபட தெரிவித்திருப்பார். ஆனால் அவர் தெளிவாக குறிப்பிட்டார், இன்று தேர்தல் நெருக்கத்தில் முடிவு செய்யப்படும், போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை, ஆட்சியில யார் யார் இடம் பெறுவார்கள், அமைச்சரவையில யார் யார் இடம் பெறுவார்கள் என்ற விவரங்களை தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் அறிவிப்போம், இது அதற்கான காலம் அல்ல, இந்த தேர்தலுக்கு நெருக்கத்தில் அறிவிப்போம், 10 மாத காலம் இருக்கிறது என தெளிவுபட அறிவித்திருந்தார். எனவே அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய ஆசை, அதாவது பாஜகவினருக்கு இந்த ஆட்சியில், அதாவது அதிமுக ஆட்சி அமைந்தால் அதில் தாங்களும் பங்கு பெற வேண்டும், தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அதற்கு விருப்பம் இல்லை என்பதைத்தான் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டியின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.